தரித்திரருக்கு சுவிசேஷம், திருச்சபைக்கு சத்தியம். இந்த 2 நோக்கங்களோடு மன்னா மழை பெய்து கொண்டிருக்கிறது. மன்னா மழையில் சங்கீத செய்திகள் என்ற தலைப்பில் வரிசையாக 1வது சங்கீதத்திலிருந்து 150வது சங்கீதம் வரை நாம் வேதபாட ரீதியிலே படித்து தியானிக்க இருக்கிறோம். உங்களுடைய கேள்விகள், உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய ஜெப குறிப்புகள் அனைத்தையும் வர இருக்கக்கூடிய இமெயில் முகவரியிலே, டெலிஃபோன் நம்பர்களிலே நீங்கள் வாட்ஸ்அப்பாக செய்தியாக எங்களிடத்தில் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். இந்த செய்திகளை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், பகிர்ந்தளியுங்கள். வாட்ஸ்அப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக பகிர்ந்தளித்து அவர்களுக்கும் நீங்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாக நீங்கள் வாழுங்கள். இந்த செய்திகளை உங்கள் மத்தியிலே கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது உங்கள் கையிலே கட்டாயமாக வேத புத்தகம் இருக்க வேண்டும். மன்னா மழை என்ற சேனல் வந்த உடனேயே உங்கள் வேதாகமத்தை உங்கள் கையிலே வைத்து அந்த செய்திகளை கொடுக்க வேதத்தில் இருக்கக்கூடிய வசனங்களை நீங்கள் பாருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மன்னா மழையில் நனைய மறுபடியும் உங்களை மனமகிழ்வோடு வரவேற்கிறேன். சங்கீத புத்தகத்திலிருந்து நாம் செய்திகளை தொடர்பாக படித்து தியானித்து வந்து கொண்டிருக்கிறோம். இதுவரை நாம் 29 சங்கீதங்களை சிந்தித்திருக்கிறோம். இன்றைய நாளிலே நாம் தியானிக்க இருக்கிற சங்கீதம் 30வது சங்கீதம். இந்த சங்கீதங்களின் செய்திகள் எதையாவது நீங்கள் தவறவிட்டிருந்தீர்கள் என்றால் யூடியூப்பில் அந்த சங்கீத செய்திகளின் தொகுப்பு இருக்கும், அங்கே நீங்கள் பார்க்கலாம். அல்லது mahimaitv.com என்ற வெப்சைட்லேயே நீங்கள் காணலாம். இந்த சங்கீத செய்திகள் பல்லாண்டுகள் உங்களுக்கு பயன் தரும். இவற்றை குறித்து நீங்கள் மற்றவர்களிடத்தில் சொல்லுங்கள். அவர்களும் இவற்றை பார்த்து பயனடைந்து ஆசீர்வாதமாக வாழலாம். மற்றவர்களுக்கும் அவர்கள் ஆசீர்வாதமாக திகழலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 30ஆம் சங்கீதம் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த சங்கீத செய்திகளை நீங்கள் சிந்திக்கும் பொழுது இந்த குறிப்பிட்ட சங்கீதம் உங்கள் கையில் இருக்க வேண்டும். நான் வசனங்களை வாசிக்கும் பொழுது நீங்களும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி வருவீர்கள் என்றால் இந்த சங்கீதத்தின் கருத்துக்கள் உங்களுக்கு தெளிவாக துல்லியமாக புரியும். 30ஆம் சங்கீதம் பிராக்கெட்டில் பார்க்கும் பொழுது அடைப்புக்குறியிலே கிரக பிரதிஷ்டையின் பாட்டாகிய தாவீதின் சங்கீதம் என்று காணப்படுகிறது. கிரக பிரதிஷ்டைன்னா என்ன அர்த்தம்? வீட்டை பிரதிஷ்டை பண்ணியிருக்கலாம், ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணியிருக்கலாம், அரண்மனையை பிரதிஷ்டை பண்ணியிருக்கலாம், ஆத்துமாவையே பிரதிஷ்டை பண்ணியிருக்கலாம். ஏதோ ஒரு பிரதிஷ்டை, ஆண்டவருக்கு மீண்டுமாக தன்னை ஒப்பு கொடுத்த ஒரு காரியத்தை குறித்து சங்கீதக்காரன் இங்கே பாடலாக பாடுவதாக நான் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஏறெடுக்கப்பட்ட ஒரு பிரதிஷ்டை, ஒரு ஒப்பு கொடுத்தல். இது ஒரு ஸ்தோத்திர பாடலாக இங்கே பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, பிரதிஷ்டை என்று சொல்லும் பொழுது ஏதோ ஒரு இடத்துல குறைவுகள் ஏற்பட்டிருக்கலாம் அல்லது தவறுகள் ஏற்பட்டிருக்கலாம். அதையெல்லாம் நிறைவு செய்து மீண்டுமாக ஆண்டவருக்கு வாழ்க்கையை, வேலையை அல்லது வருமானத்தை அல்லது வீட்டை, எதையாவது ஒரு காரியத்தை ஆண்டவருடைய சமூகத்திலே மீண்டுமாக ஒப்பு கொடுத்து இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கலாம், பாடியிருக்கலாம். தாவீதின் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட கட்டத்திலே அந்த கட்டத்தை ஒட்டிய பாடல் போல இந்த சங்கீதம் காணப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்களை ஜனத்தொகை எடுக்கிறான். ஜனத்தொகை எடு என்று ஆண்டவர் சொன்னால் எடுக்கலாம். எடு என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆனால் இப்பொழுது எடுக்க சொல்லவில்லை. அவனை ஜனத்தொகை கணக்கெடுப்பதாக வேதத்தில் நான் வாசிக்கிறோம். அப்படி கணக்கெடுக்கும் பொழுது தன்னுடைய அதிகாரம் என்ன, தன்னுடைய சொந்த பலன் என்ன, தன்னுடைய சுய பாதுகாப்பு என்ன, தன்னுடைய அரசியல் வாழ்க்கையிலே உள்ள ஆதாரங்கள் என்ன என்றெல்லாம் தன்னை குறித்து பெருமையாக எண்ணக்கூடிய அளவிலே எடுக்கப்பட்ட ஒரு ஜனத்தொகை என்று சொல்லலாம். இதை குறித்து யோவாப், அவனுடைய படை தளபதி, அவனுடைய உறவினன் வேண்டாம் என்று சொன்னான். வேண்டாம், நமக்கு துணையாக இருப்பது தெய்வம், ஜனங்கள் அல்ல. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். கர்த்தர் சொன்னால் ஒழிய செய்யக்கூடாது. நம்மை நாமே நம்முடைய சுய பலத்தை பரீட்சித்து பார்த்து கொள்வது சரியல்ல என்று புத்தி சொல்லியும் தாவீது அடம் பிடித்ததுனால வேறு வழி இல்லை. ஜனத்தொகை எடுக்கப்பட்டது, பார்க்கப்பட்டது, கர்த்தருக்கு கோபம் உண்டது என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறோம். ஆண்டவர் நமக்கு செழிப்பான ஒரு வாழ்க்கையை தரும் பொழுது நமக்கு தாழ்மை இருக்க வேண்டும். நாமே பந்தா கட்டக்கூடாது. எவ்வளவு நான் பெரியவன் என்பதை ஆராய்ந்தும் பார்க்கக்கூடாது. மற்றவர்களுக்கு அறிவிப்பதற்கும் துணியக்கூடாது. தாழ்மை இல்லாத செழுமை
ஆபத்திற்கு நேராக நம்மை வழிநடத்தும். தாழ்மை இல்லாத செழுமை துன்பங்களுக்கு நேராக நம்மை வழிநடத்தும். இந்த ஆபத்து துன்பமெல்லாம் நமக்கு அவசியமில்லை. ஏனென்றால் ஆண்டவரே நம்முடைய பங்கு, ஆண்டவரே நம்முடைய பாதுகாவல், ஆண்டவரே நம்முடைய அடைக்கல பட்டணம், ஆண்டவரே நம்முடைய ஆறுதல், ஆண்டவரே நம்முடைய எண்ணிக்கை. ஜனத்தொகை எண்ணிக்கை தேவையில்லை. 1 + God is a majority always. ஒரு மனுஷனோட தேவன் இருந்தாலே போதும். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். எண்ணிக்கையிலே நம்பிக்கை வைக்காமல் இயேசுவிலே நம்பிக்கை வைத்து வாழும் பொழுது அந்த வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்கும் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை. சரி, இந்த தவறு அல்லது பாவம் நடந்த பிறகு கர்த்தருடைய சமூகத்தில் இது சொல்லப்பட்டது, தண்டனைகள் வந்தன. அதற்கு பிறகு தாவீது எழுதி பாடக்கூடிய பாடலாக இந்த சங்கீதம் இடம்பெறுகிறது. முதலாவதாக முதல் 3 வசனங்களை பார்க்கும் பொழுது, 30ஆம் சங்கீதம் எடுத்து வச்சிருக்கீங்களா? முதல் 3 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது, சங்கீதம் 30 முதல் 3 வசனங்கள். கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். கர்த்தாவே, நீர் என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடே காத்தீர் என்று சொல்லி ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறான் தாவீது. பல காரியங்களை முன்னிட்டு ஆண்டவரை துதிக்கிறான், ஸ்தோத்திரிக்கிறான். நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை நாமும் இப்பேற்பட்ட தவறுகள் பண்ணியிருந்தால், ஆண்டவருக்கு பிடித்தமில்லாத காரியங்கள் பண்ணியிருந்தால், நீங்கள் விசுவாசியாக இருக்கலாம், ரட்சிக்கப்பட்டவராக இருக்கலாம், ஆண்டவருடைய சமூகத்திலே பிரியமான, ஆண்டவருக்கு பிரியமான பல காரியங்களை செய்தவராக இருக்கலாம். திடீரென்று ஒரு நாள் சரிக்கு விழுந்து சுய பெருமையோடு சுய மகிமையோடு வாழும் பொழுது தவறுகள் பண்ணிவிட்டால் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும். எங்கே ஆண்டவரை குறித்து கூப்பிடும் பொழுது, ஆண்டவரே நீர் என்னை தூக்கி எடுத்தீர் என்று சொல்லி என்ற அர்த்தத்திலே சங்கீதக்காரன் சொல்வதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே கூட ஆண்டவர் உளையான சேற்றிலிருந்து, பாதாள குழியிலிருந்து ஆண்டவர் நம்மை தூக்கி எடுத்திருக்கிறார் என்பதை நாம் அறிய கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் நாம் பிறப்பதற்கு முன்பே ஆண்டவராகிய தெய்வம் நமக்காக பிறந்து சிலுவையில் இறந்து நமக்கு ரட்சிப்பை சம்பாதித்து வைத்திருக்கிறார். உளையான சேறு. என்னுடைய சாட்சி சொல்லக்கூடுமானால் சில தடவை நான் சொல்லி இருக்கிறேன், செப்டிக் டேங்க். அதில் ஆண்டவர் தம்முடைய பரிசுத்தமான விரல்களை இட்டு அழுக்காக கிடந்த என்னை ஆண்டவர் தூக்கி எடுத்து தம்முடைய இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி கிறிஸ்துவாகிய கண்மலையிலே நிறுத்தி பேசு என்று சொல்லியிருக்கிறார். பேசிக்கொண்டிருக்கிறேன். படுகுழியிலே, பாவக்குழியிலே, உளையான சேற்றிலே கிடந்த என்னை, கிடந்த நம்மை ஆண்டவர் தூக்கி எடுத்து காத்திருக்கிறார். தூக்கி எடுத்த ஆண்டவர் நாம் பாதாளத்திற்கு போகாமல், நரகத்திற்கு போகாமல், தேவ சமூகத்தில் நிரந்தரமாக வாழத்தக்கதாக, நிலையாக அவருடைய சந்நிதியிலே நித்தியமாக வாழத்தக்கதாக ஆண்டவர் நமக்கு ஆவண செய்திருப்பதினாலே சங்கீதக்காரன் கர்த்தரை துதிக்கிறான். 2வது வசனத்திலே நீர் என்னை குணமாக்கினீர். 5வது வசனத்திலே குழியில் இறங்காதபடி காத்தீர் என்று ஆண்டவரை ஸ்தோத்திரத்தோடு பாடுவதாக நாம் பார்க்கிறோம். யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமோ, ஆண்டவருடைய பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறோமோ, எல்லாரும் குணமாக்கப்பட்டவர்கள், புது ஆரோக்கியம் பெற்றவர்கள். எல்லாரையும் ஆண்டவர் குழியிலிருந்து தூக்கி எடுத்திருக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறோம். உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களே, ஆண்டவர் என்னுடைய பாதாள குழியிலிருந்து என்னை தூக்கி எடுத்தார், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், இன்றைக்கு மரித்தாலும் என்னுடைய நித்தியத்தை பரலோகத்தில் கழிப்பேன் என்ற நிச்சயத்தோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? அல்லது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கர்த்தருடைய வாழ்க்கையை, நீங்கள் பெற்ற இரவலான வாழ்க்கையை, நீங்கள் பெற்ற ஆண்டவருக்கு உரிமையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களே, அந்த வாழ்க்கை ஆண்டவருக்கு சொந்தமான வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை ஆண்டவருக்காக புனிதமாக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? அப்படி வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் நீங்களும் இந்த சங்கீதத்தை தாவீதைப் போல சந்தோஷமாக, நிம்மதியாக, நிச்சயமாக நீங்கள் பாட முடியும். அன்றொரு நாள் பேதுரு தண்ணீரிலே மூழ்கிய பொழுது, கர்த்தாவே என்னை ரட்சியும் என்று சொன்ன பொழுது அவர் தூக்கி எடுத்தாரே, அதே போல ஏதாவது ஒரு பாவத்திலே மூழ்கி கிடந்தால், ஏதாவது ஒரு அக்கிரமத்தில் நீங்கள் மூழ்கி கிடந்தால்,
ஏதாவது ஒரு பிரச்சனையிலே நீங்கள் மூழ்கி கிடந்தால் உடனடியாக ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள். நாட்களை கடத்தாதிருங்கள். கர்த்தாவே என்னை ரட்சியும் நீ சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை ரட்சிப்பார். ரட்சிப்பு என்பது ஏற்கனவே உங்களுக்காக சிலுவையிலே சம்பாதித்து வைக்கப்பட்ட ஒரு நன்மை. ஆண்டவரே ரட்சியும்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரே என் பாவங்களை மன்னியும். பரிசுத்தாவியானவரே கிறிஸ்து சிலுவையிலே முடித்து வைத்த ரட்சிப்பை நீர் எனக்கு சொந்தமாக்கி தாரும் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் உங்களை ரட்சிக்கிறார், ரட்சிப்பை அருளுகிறார். ஒருவேளை பல காரியங்கள் உங்களுக்கு விளங்காமல் இருக்கலாம். சில காரியங்களை உங்களால் விசுவாசிக்க முடியாமல் இருக்கலாம். சில காரியங்களுக்காக நீங்கள் சரியாக ஆண்டவரை விண்ணப்பிக்கவில்லை. இருப்பினும் உங்கள் விசுவாசத்திற்கு மிஞ்சி, உங்கள் விருப்பத்திற்கு மிஞ்சி, உங்கள் விண்ணப்பத்திற்கு மிஞ்சி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனால் நிச்சயமாக முக்கியமாக இன்றைக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? இன்றைக்கு நீங்கள் சொல்ல வேண்டியது என்ன? பாவத்திலிருந்து மனம் திரும்பாதவர்கள் பாதாளத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களாக இருந்தால் நிச்சயமாக சொல்ல வேண்டும், கர்த்தாவே என்னை ரட்சியும். நீர் சிலுவையில் முடித்து வைத்த ரட்சிப்பை எனக்கு சொந்தமாக்கி தாரும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை அறிக்கை செய்ய வேண்டுவதும் நம்மை அர்ப்பணிக்க வேண்டுவதும் நம்முடைய கடமையாகும். ஆக முதலாவதாக சில வசனங்களிலே கர்த்தர் தூக்கி எடுத்தவர். இரண்டாவதாக 4ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது தூய்மைப்படுத்தியவர். முதலாவதாக தூக்கி எடுத்தவர், இரண்டாவதாக தூய்மைப்படுத்தியவர். எப்படி? 4ஆம் வசனம் பாருங்க. பைபிள் இருக்குதுல்ல கையில, இல்லைன்னா எடுத்துட்டு பாருங்க. 4வது வசனத்தை பார்க்கும் பொழுது கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையை ஆட்சி செய்ய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையின் முக்கியமான கொண்டாட்டம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். பரிசுத்தம் இல்லை என்றால் ஒன்றுமே செய்ய முடியாது. பரிசுத்தமின்றி ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் என்பது நாம் இஷ்டப்பட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம் அல்ல. நம்முடைய தலையின் மேல் விழுந்த கட்டாய கடமை. Holiness is not your option, it is your obligation. நம்முடைய தலையின் மேல் விழுந்த கட்டாய கடமை. நாம் இஷ்டப்பட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம் அல்ல, கட்டாயம். ஏனென்றால் பரிசுத்தம்தான் நம்ம பரலோகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. வேதாகமம், பரிசுத்த வேதாகமம் எதற்காக? நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காக. வாலிபர்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா? வாலிபன் தன் வழி எதனால் சுத்தம் பண்ணுவான்? உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதுனால் தானே. ஆண்டவருடைய வசனம் கிடைக்காத பஞ்சகாலம் வரும் என்று சொல்லி ஆமோஸ் அறிவிக்கிறான். தேவ வசனம் கிடைக்க பெறாத பஞ்சகாலம் வரும் என்று சொல்கிறான். நான் சொல்லுகிறேன் வந்து விட்டது என்று சொல்கிறேன். எங்கே பார்த்தாலும் பஞ்சம். ஆலயத்தில் தேவனுடைய வசனம் அருமையாக கூறப்படவில்லை. டிவியிலே தேவனுடைய வசனம் துல்லியமாக கூறப்படவில்லை. தேவனுடைய வசனம் எங்கு பார்த்தாலும் பஞ்சம் பஞ்சம் பஞ்சம். கர்த்தருடைய வசனம் சரியாக முறையாக போதிக்கப்படவில்லை. ஆண்டவரை ஒரு மந்திரவாதியாகத்தான் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் அதை செய்வார், இதை செய்வார். கர்த்தர் ரட்சகர், ஆண்டவர், நியாயாதிபதி வரப்போகிறார். வையகத்தை நடுத்தீர்க்க சீக்கிரமாக வரப்போகிறார். அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை என் வாழ்க்கை முழுவதும், குறிப்பாக இன்றைக்கு நான் கொண்டாட வேண்டும் என்ற கருத்து நமக்கு இல்லை. அதற்குரிய போதனையும் இல்லை. எல்லாமே கவலை, கஷ்டம், கடந்தொல்லை, கண்ணீர், இப்படித்தான் பேசிக்கிட்டு இருக்காங்களே ஒழிய மனம் திரும்பு, பரிசுத்தமா வாழ் என்று சொல்வதற்கு இன்றைக்கு நிறைய பேர் இல்லை. ஆண்டவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை நாம் கொண்டாடி வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவரே சொன்னார், என் சீஷர்கள் பரிசுத்தமாய் இருக்கத்தக்கதாக நான் என்னையே பரிசுத்தமாக்குகிறேன். இப்படி சொல்லியிருக்கிறாரே. யோவான் 17ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே அவர்கள் பரிசுத்தமாய் இருக்கத்தக்கதாக நான் என்னையே பரிசுத்தமாக்குகிறேன். கர்த்தர் இயேசு பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அவருக்கு எக்ஸ்ட்ரா பரிசுத்தம் தேவையா? அவர் இன்னும் தம்மை பரிசுத்தப்படுத்த வேணுமா? என்னையே பரிசுத்தமாக்குகிறேன், என்னையே பரிசுத்தத்திலே காத்துக்கொள்கிறேன் என்று கர்த்தர் திருவுளம் பெற்றுவதாக வேதத்திலே வாசிக்கிறோம். நோக்கும் இடமெங்கும் நீக்கமர
பாவம் நிறைந்த இந்த பட்டணத்திலே, இந்த ஊரிலே, இந்த தேசத்திலே நாம் எவ்வளவாக நாமே பரிசுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டியது நம்முடைய இன்றியமையாத கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். ஏனென்றால் நம்முடைய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். பரிசுத்தர்னு 4 தடவை சொல்லல, பரிசுத்தர்னு 2 தடவை சொல்லல, பரிசுத்தர்னு 3 தடவை சொல்லியிருக்கு. ஏன்? நம்முடைய தெய்வம் திரித்துவ தெய்வம். பிதா பரிசுத்தர், குமாரன் பரிசுத்தர், பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தர். எனவே பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். இந்த பரிசுத்த தெய்வத்தின் பிள்ளைகளாக வாழ வேண்டிய, விளங்க வேண்டிய நாமும் பரிசுத்தமாக நம்முடைய சொல்லையும் செயலையும் சிந்தையையும் சித்தத்தையும் சரீரத்தையும் ஜீவியத்தையும் காத்துக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. காரணம், பரிசுத்தமின்றி ஒருவரும் தேவனை தரிசிப்பதில்லை. ஆமா, தேவனுடைய பரிசுத்தத்தை நீங்கள் கொண்டாடுகிறீர்களா? ஐயா, பரிசுத்தமா வாழ்றது ரொம்ப கஷ்டையா அப்படின்னு சொல்லி கஷ்டப்படுறீங்களா? கொண்டாடுகிறீர்களா? கஷ்டப்பட வேண்டாம், கொண்டாடுங்கள். ஏனென்றால் அந்த கொண்டாட்டத்திற்குரியவர் தெய்வம். ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே பரிசுத்த ஜீவியம் என்பது எனக்கு கஷ்டமா இருக்கு என்று சொல்லாதிருங்கள். ஆண்டவரே பரிசுத்த ஜீவியம் என்பது எனக்கு கொண்டாட்டமாக இருக்கிறதுன்னு சொல்லுங்க. ஆண்டவர் ஆவன செய்வார். கர்த்தர் பரிசுத்தர், உங்களை பரிசுத்தப்படுத்துவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். எந்தெந்த இடத்திலே, எந்தெந்த நிலைமையிலே, உங்களுடைய வாழ்க்கையின் எந்தெந்த பகுதியிலே நீங்கள் பரிசுத்தம் பெற வேண்டுமோ ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். தம்முடைய இரத்தத்தினாலே பரிசுத்தப்படுத்துவார். 1 யோவான் 1:7. தம்முடைய வசனத்தினாலே பரிசுத்தப்படுத்துவார். யோவான் 17:17. தம்முடைய ஆவியானவரால் பரிசுத்தப்படுத்துவார். 2 தெசலோனிக்கேயர் 2:13. தமக்கு அடுத்த சிலுவையின் அனுபவங்கள் பாடுகளின் ஊடாக பரிசுத்தப்படுத்துவார். எபிரேயர் 12:10. ஆக பரிசுத்த அலங்காரத்தை நம்முடைய வாழ்க்கையிலே, ஆலயத்திலே மட்டுமல்ல, ஆயுள் முழுவதும் கொண்டாடி வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி சங்கீதக்காரன் நமக்கு அறிவிக்கிறான். ஆக முதலாவதாக இந்த சங்கீதம் சொல்லுவது கர்த்தர் தூக்கி எடுத்தவர். 2வதாக கர்த்தர் தூய்மைப்படுத்துகிறவர். 3வதாக ஆண்டவர் துயரை துடைக்கிறவர், பாடுகளை நீக்குகிறவர், வேதனைகளை அகற்றுகிறவர், துயரை படைக்கிற தெய்வம் என்று சொல்லியும் 5ஆம் வசனத்திலிருந்து நாம் காணலாம். 5ஆம் வசனம் முதலாக நாம் பார்க்கும் பொழுது, அவருடைய கோபம் 1 நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு, சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற்காலத்தில் களிப்புண்டாகும். ஒருவேளை சில சமயங்களில் கவலையோடு கஷ்டத்தோடு இருக்கிறோமே, எவ்வளவு நாள் நீடிக்குமோ என்று சொல்லி புலம்புகிறோமே. வேதம் என்ன சொல்கிறது? சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற்காலத்தில் களிப்பு உண்டாகும். என்ன பொருள்? என்ன கஷ்டம் வந்தாலும் அது சற்று நேரம்தான், இமைப்பொழுதுதான், அதி சீக்கிரத்திலே நீங்கிவிடக்கூடிய உபத்திரவம்தான். எனவே கவலையை, கஷ்டத்தை கொஞ்ச காலம் அனுபவிக்கக்கூடிய நீங்கள் களிப்பு உண்டாகத்தக்கதாக ஆயத்தப்படுங்கள், ஆர்வத்தோடு காத்து கொண்டிருங்கள். நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்விலே சொன்னேன். உண்மைதானே? கன்மலையாகிய கர்த்தர், அவரிலே கட்டப்பட்ட வீடு, அவரிலே கட்டப்பட்ட வாழ்க்கை எப்படி அசைக்கப்படும்? கர்த்தர் மேல், அவருடைய கற்பனையின் மேல், அவர்கள் கட்டளையின் மேல், அவருடைய வசனத்தின் மேல் ஆழமாக கட்டப்பட்ட வீடு, வாழ்க்கை ஒரு நாளும் அசைக்கப்படாத வாழ்க்கை. தொடர்ந்து கர்த்தாவே, உம்முடைய தயவினால் நீர் என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணியிருந்தீர். உமது முகத்தை நீர் மறைத்து கொண்ட போதோ நான் கலங்கினவனானேன். நான் குழியில் இறங்குகையில் என் இரத்தத்தால் என்ன லாபம் உண்டு? புழுதி உம்மை துதித்து உமது சத்தியத்தை அறிவிக்குமோ? கர்த்தாவே, நீர் எனக்கு செவி கொடுத்து என் மேல் இரக்கமாயிரும். கர்த்தாவே, நீர் எனக்கு சகாயராயிரும் என்று சொல்லி, கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை
என்றென்றைக்கும் துதிப்பேன் என்று சங்கீதக்காரன் முடிப்பதாக நான் வேதத்தில் வாசிக்கிறோம். வாழ்க்கையின் எந்த பிரச்சனையும் தெய்வத்துக்கு பிரச்சனை அல்ல. உங்களுடைய பிரச்சனை ஆண்டவர் செயலாற்றும் திட்டம். Your problem is God's project. உங்களுடைய பிரச்சனை தெய்வம் செயலாற்றக்கூடிய திட்டம். உங்களுடைய பிரச்சனையை விட தெய்வம் பெரியவர். எனவே உங்களுடைய பிரச்சனைகளை 5 அப்பம் 2 மீனை போல ஆண்டவருடைய கரங்களிலே தூக்கி கொடுங்கள். தூக்கி கொடுத்து விட்டு ஆண்டவருடைய முதுகுக்கு பின்னால் மறைந்து நில்லுங்கள். உங்களுடைய பிரச்சனையை ஆண்டவர் தம்முடைய கையில் எடுத்துக்கொண்டு எப்படி செயல்படுகிறார் என்பதை பாருங்கள். உங்கள் வழியை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுங்கள். உங்களுடைய வலியையும் கர்த்தருடைய கரங்களில் ஒப்புக் கொடுங்கள். உங்கள் பாதைகளை செவையாக்க ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாக இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார் என்று சொல்லி நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் வரை வாசிக்கிறோமே. முழு இருதயமும் கர்த்தர் மேல் பற்றுறுதி கொண்டு விளங்கட்டும். முழு இருதயம். ஐயா, எனக்கு ஒரே ஒரு இருதயம் தானே இருக்கிறது. முழு இருதயம் என்றால் என்ன அர்த்தம்? ஒரு இருதயத்தில் 3 பகுதிகள். ஒன்று உணர்ச்சி, இன்னொன்று புத்தி, இன்னொன்று சித்தம். 3ம் சேர்ந்தது இருதயத்தின் செயல்பாடு. உணர்ச்சி, புத்தி, சித்தம். முழு இருதயம். உங்கள் முழு உணர்ச்சிகளையும் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுங்கள். உங்களுடைய முழு புத்தியையும் அறிவையும் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுங்கள். உங்களுடைய மொத்த சித்தத்தையும் கர்த்தருடைய சித்தத்திற்கு அர்ப்பணியுங்கள். இந்த 3ஐயும் செய்துவிட்டு, இது என்னுடைய பிரச்சனை ஆண்டவரே, உம்மிடத்திலே நான் ஒப்புக் கொடுக்கிறேன்னு சொல்லி ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கும் பொழுது உங்களுடைய வழிகளை செவைப்படுத்துகிறார். புதிய வழிகளை ஆண்டவர் உங்களுக்கு உண்டாக்குகிறார். உங்களுடைய வலி, உங்களுடைய வேதனை எல்லாவற்றையும் நீக்குகிறார். வாய்க்கால்களை திறக்குகிறார். கால்வாய்களை உண்டு பண்ணுகிறார். உங்களுக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிறார். அப்பேற்பட்ட தெய்வம் உங்களுடைய தெய்வம் என்று சொல்லி சங்கீதக்காரன் அறிவிப்பதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் துயர்களை துடைக்கக்கூடிய தெய்வம் என்று சொல்லி வேதத்திலே தெளிவாக நாம் வாசிக்கிறோம். கொஞ்ச காலம்தான் பாடு, அதி சீக்கிரத்திலே நீங்கக்கூடிய உபத்திரவம். தீச்சுளையிலே தூக்கப்பட்டார்கள். தானியேலுடைய நண்பர்களை கொஞ்ச நேரம் 3 பேரை போட்டார்கள். 4வது ஆளாக தேவனுடைய குமாரன் அவர்களுள் சேர்ந்து உலாவிக் கொண்டிருந்தார். சில சமயங்களிலே ஆண்டவர் பிரச்சனைகளை நீக்குகிறார். சில சமயங்களிலே ஆண்டவர் பிரச்சனைகளிலே நம்மோடு வாழ்ந்து தங்கி பிரச்சனைகளில் நின்று நம்மை காக்கிறார். பிரச்சனையை நீக்குகிறார். சில சமயங்களில் பிரச்சனை நீக்காமல் அந்த பிரச்சனைகளின் ஊடாக ஆண்டவர் நம்மை காக்கிறார். தானியேலை சிங்க குகையிலே தூக்கி எறிந்தார்கள். பிரச்சனையில் இருந்து ஆண்டவர் அவனை தூக்கி எடுக்கவில்லை. பிரச்சனைகளின் ஊடாக சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டு கர்த்தர் பிரச்சனைகளிலேயே அவனை காத்துக்கொண்டதாக வேதத்தில் நான் வாசிக்கிறோம். இதுதான் வாழ்க்கையிலே, என்னுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். எப்படி? சில சமயங்களிலே பிரச்சனைகளிலிருந்து நம்மை நீக்குவார். ஆக வேதத்தில் இந்த வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய கோபம் 1 நிமிஷம், அவருடைய தயவு நீடிய வாழ்வு. நிமிஷம், 1 நிமிஷம் கோபம், நீடிய வாழ்வு ஆண்டவருடைய மிகுந்த தயவு என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறோம். ஒருவேளை இந்த சங்கீத வசனங்களை வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் ஏதாவது ஒரு துக்கம், துயர், துன்பத்தினூடாக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தால், ஏதாவது ஒரு பிரச்சனைகளினூடாக நீங்கள் கடந்து சென்று கொண்டிருந்தால், நிச்சயமாக நீங்கள் நம்புங்கள், சாயங்காலத்திலே அழுகை என்றாலும் காலையிலே களிப்பு உண்டாகும் என்று சொல்லி நிச்சயமாக நம்புங்கள். உங்களுடைய அழுகை 1 நிமிஷம், உங்களுடைய ஆனந்தம் நீடிய வாழ்க்கை. இதையெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு தருவதற்கு ஆயத்தத்தோடும் ஆசையோடு இருக்கிறார் என்பதை நிச்சயமாக நீங்கள் நம்புங்கள். மேலாக முக்கியமாக ஆண்டவருடைய பலத்த கரத்திற்குள்ளே நீங்கள் அடங்கியிருந்து வாழ வேண்டியது மட்டுமே உங்களுடைய கடமையாகும். ஏனென்றால் ஆண்டவருக்கு வெளியே வாழ்க்கையே இல்லை, ஆண்டவருக்கு வெளியே சந்தோஷமே இல்லை. நம்முடைய எல்லா வாழ்க்கையும் எல்லா சந்தோஷமும் கர்த்தருடைய கையிலே தான் இருக்கிறது. எனவே கர்த்தருடைய கைக்குள்ளாக நீங்கள் வாழ வேண்டியது உங்களுடைய கடமையாகும். சில வசனங்களை வாசிக்கிறேன். இந்த சங்கீதங்களின் தொகுப்புகளிலிருந்து நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அருமையாக இருக்கும், அலிட்ரேஷனில் இருக்கும், எதுகை மயமாக இருக்கும். நீங்கள் வசனத்தை பாருங்கள், ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். 5ஆம் வசனம், ஆண்டவர் நமக்கு தருவது ஆனந்த வாழ்க்கை,
6ஆம் வசனம் அசைக்கப்படாத வாழ்க்கை, 8ஆம் வசனம் அறிவிக்கும் வாழ்க்கை, 9ஆம் வசனம் ஆதரவளிக்கக்கூடிய வாழ்க்கை, 11ஆம் வசனம் ஆனந்த களிப்பான வாழ்க்கை. இந்த வாழ்க்கை எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாக உங்களுக்கு தரக்கூடியவர் ஆண்டவராகிய தெய்வம். அவர் தூக்கி எடுத்தவர். அது மட்டுமல்ல, அவர் தூய்மைப்படுத்துகிறவர். அது மட்டுமல்ல, அவர் துயரை துடைக்கிறவர். என்ன துயர், என்ன வேதனை, என்ன இடுக்கண், என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அது கர்த்தருக்கு பிரச்சனையே இல்லை. அவர் அனந்த ஞானம் உள்ளவர், அளவற்ற அன்புள்ளவர், சர்வ வல்லமை உள்ளவர். உங்களுடைய எந்த பிரச்சனையும் ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு வந்து அவருடைய அனந்த ஞானத்திற்கும் அளவற்ற அன்புக்கும் சர்வ வல்லமைக்கும் ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால் பெரிய காரியங்களை பார்ப்பீர்கள், பெரிய விடுதலைகளை நீங்கள் அடைவீர்கள். ஏகோபித்து நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். பல இடங்களிலே நீங்கள் ஆண்டவருடைய நன்மைகளை பெற்று சாட்சி சொல்லப் போகிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும், எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சந்நிதியிலே எங்களை கொண்டு வந்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தாவே, நாங்கள் எங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த செய்தியை கேட்க நீர் எங்களை உட்கார வைத்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, 30ஆம் சங்கீதத்தின் வாயிலாகவும் சில பாடங்களை நாங்கள் படிக்க எங்களுக்கு கிருபை கொடுத்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்க்கையின் எல்லாமும் நீர் தான் ஆண்டவரே. எனவே எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசுவே என்று நாங்கள் பாடுகிறோம். கர்த்தாவே, எங்களை தூக்கி எடுத்த தெய்வமே, எங்களை தூய்மைப்படுத்தும் கர்த்தாவே, எங்கள் துயர்கள் எல்லாவற்றையும் துடைத்து துதியினால் எங்களுடைய வாழ்க்கையை, துதியினால் எங்கள் வாயை, துதியினால் எங்களுடைய எதிர்காலத்தை நிரப்ப வேண்டுமாறு பிரார்த்திக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.